லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திர பாராயணம் 7வது பாகம். இன்று நாம் 24வது ஸ்லோகத்திலிருந்து 27வது ஸ்லோகம் வரை பாடுவோம். ராகம் கேதார கௌளையில் பாடுவோம். எல்லாரும் வாருங்கள். ஸ்ரீ அம்பாளை பிரார்த்தித்து கொண்டு, லலிதா தேவியை பிரார்த்தித்து கொண்டு 7வது பாகம் ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் தொடருவோம். இதுவரையில் 6 பாகம் முற்றிற்று. 23வது ஸ்லோகம் வரை பாடினோம். இன்று 24வது ஸ்லோகத்திலிருந்து 27வது ஸ்லோகம் வரை பாடினோம். சுதா சாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி தேவர்ஷி கணசங்காத स्तूयमानात्म वैभवा भण्डासुर वधोद्युक्त शक्तिसेना समन्विता सम्पत्करी समारूढ सिन्धुरा व्रजसेविता अश्वारूढ दिष्टिताश्व कोटि कोटि भिरावृता चक्रराज रथारूढ सर्वायुध परिष्कृता गेयचक्र रथारूढ मंत्रिणी परिसेविता किरीचक्र रथारूढ दण्डनाथ पुरस्कृता ज्वालामाली निकाक्षिप्त अग्निप्राकार मध्यगा. இன்று 24வது ஸ்லோகத்திலிருந்து 27வது ஸ்லோகம் வரை பாடினோம். இப்போ இந்த 4 ஸ்லோகத்தின் அர்த்தம் சொல்கிறேன். தேவஸ்ரீ கண சங்காத்த ஸ்தூயமானாத்ம வைபவா. தேவகணங்கள் ரிஷிகணங்கள் இவர்களால் சங்காத்தம் என்னும் நரக பயம் விலகுவதற்காக துதிக்கப்பட்ட தனது மகிமையை உடையவள். பண்டாசுரவதோத்யுக்த சக்தி சேன சமன்விதா. பண்டாசுரனை வதம் செய்ய முயற்சி கொண்ட சக்தி சேனைகளுடன் கூடியவள். பிரம்மாண்ட புராணத்தில் மன்மதனை பரமசிவன் பஸ்மமாக ஆக்கினார். அந்த சாம்பலை கொண்டு ஸ்ரீ மகா கணபதி ஒரு புருஷ பொம்மையை செய்தார். அதை பார்த்த பிரம்மதேவன் பண்ட நன்றாக இருக்கு என கூறினாராம். அதனால் பண்டன் என்ன பெயர் வந்தது. பரமசிவன் மன்மதனை எரித்த சாம்பலால் செய்யப்பட்டதாகையால் அவன் அசுரனாகிவிட்டான். சம்பத்கரி சமாரூட சிந்தூர விரஜ சேவிதா. சம்பத்கரி என்னும் தேவதையினால் ஏற்பட்ட யானையை தலைமையாக கொண்ட பல யானை கூட்டங்களால் சேவிக்கப்பட்டவள். அஸ்வாரூட திஷ்டி தாஷ்வ கோட்டி கோட்டி பிராவிருத்தா. அஸ்வாரூட என்னும் சக்தியை தலைவியாக கொண்ட கோடி கோடி குதிரைகளால் சூழப்பட்டவள். அஸ்வாரூடை அம்பாளின் பாசக்கயிற்றிலிருந்து உண்டானவள். ஸ்ரீ பாஸ்கர ராயரை ஒரு அரசன் கோடி கோடி குதிரைகள் நிற்பதற்கு இந்த பூமி முழுவதும் போதாதே என கேட்டாராம். உடனே உபாசகரான ஸ்ரீ பாஸ்கர ராயர் கமண்டல ஜலத்தை எடுத்து அவன் முகத்தில் புரோக்ஷித்து ஆகாசத்தை பார்க்க சொன்னாராம். ஆகாசம் முழுவதும் குதிரைகளாக இருந்ததை ஸ்ரீ அரசன் கண்டார் என உபாசகர்கள் கூறுவது வழக்கம். சக்கரராஜ ரத்தாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா. சக்கரராஜம் என்ற தேரில் வைக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களினாலும் பிரகாசிக்கின்றவள். ஸ்ரீ அம்பாளுடைய தேருக்கு சக்கரராஜம் என பெயர். இதன் கொடி மரத்திற்கு
ஆனந்த துவஜம் என பெயர். இந்த தேரில் 9 தட்டுகள் உள்ளன. 10 யோஜனை 100 மைல் நீளம் உள்ளது. 4 யோஜனை 40 மைல் அகலம் உள்ளது. இது மகாராஜ்ஞியான ஸ்ரீ அம்பாளின் சிறந்த தேரென லலிதோபாக்கியானத்தில் கூறப்பட்டுள்ளது. கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா. பிரசித்தமான சக்கரை உள்ள தேரில் இருக்கின்ற ஸ்ரீ வித்யோபாசகர்களான யோகினிகளால் 4 பக்கங்களிலும் இருந்து சேவிக்கப்பட்டவள். அதாவது சூரிய மண்டலத்தில் ஸ்ரீ அம்பாள் வசிக்கிறாள். உபாசகர்களான ஸ்ரீ தேவதைகள் ஸ்ரீ அம்பாளை அங்கு பூஜிக்கிறார்கள் என கருத்து. இம்மாதிரி நாமும் சூரிய மண்டலத்தில் தியானிக்க வேண்டும். கிரி சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா. பன்றி போன்ற சக்கரத்துடன் கூடிய தேரில் அமர்ந்த தண்டம் தரித்த வாராகி என்னும் தேவியால் சேவிக்கப்பட்டவள். ஜுவாலாமாலி நிகாக்ஷிப்த வக்னி பிராகார மத்தியகா. ஜுவாலாமாலினிகா என்னும் தேவதையால் செய்யப்பட்ட அக்னிமயமான பிராகாரத்தின் நடுவில் வசிப்பவள். நமஸ்காரம்.